சென்னையில் ஆ, இது ஆ, சென்னையில் நம்ம அது அது என்ன மாப்பிள? அது என்னது? பூங்கா ஸ்டேஷன் பேர் என்ன பேரு? பூங்காக்கு ஸ்டேஷனா? அதான் மாப்பிள. எக்மோர் இன்னொன்று இருக்கே. இது பேர் என்னது? பார்க் ஸ்டேஷன். பார்க் ஸ்டேஷன். நேரு ஸ்டேடியம் இருக்கிறது. சரி விடு, அப்படி சொல்லிடுவோம். ம். வணக்கம். இன்று அந்த தகவல் என்னன்னா, நேரு ஸ்டேடியம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இங்க ம். வந்து இருக்கு நேரு ஸ்டேடியம். ஐயோ, ம். அதுக்கு பேரு அந்த ஏரியாவுக்கு பேர் தெரியாதே. ம். அந்த ஜங்ஷன் பேர் என்ன மாப்பிள? கோட்டைன்னுவாங்க அதுவா? கோட்டை இல்ல மாப்பிள. இன்னொன்னு பார்க் ஸ்டேஷன் கிட்ட ஒரு பெரிய ட்ரெயின் ஜங்ஷன் இருக்குல்ல. என்னன்னு தெரியல. நான் டக்குன்னு ஞாபகம் வரல. எக்மோர். பார்க் அதான் ஸ்டேஷன். அந்த காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கே. பாரிஸா? பாரிஸ்ல மாப்பிள. காந்தி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கே. ஜிஹெச். ஐயோ, ட்ரெயின் ஜங்ஷனை கேட்கிறேன். எக்மோரு ஃபோர்ட்டுன்னுவாங்க. கோட்டை. கோட்டை இல்ல. கோட்டை இது எலக்ட்ரிக் ட்ரெயினே சொல்றேன். நீ வெளியூர் ட்ரெயின் சொல்றேன். எக்மோரா? எக்மோர் இல்ல, இன்னொன்னு சென்ட்ரல். சென்ட்ரல் வந்து விட்டது. இன்றை தகவல், சென்னையில் சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கிறது அல்லவா, அதற்கு பக்கத்தில் அருகாமையில் நேரு ஸ்டேடியம் இருக்கிறது. அந்த நேரு ஸ்டேடியம் அருகாமையில் ஆதிநாத் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இதை ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுல மதுரை, திருச்சி, இது திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லா ஊர்லயும் இந்த வயசானவங்களுக்கு இந்த பிசியோதெரபி பண்றாங்க இல்லையா. நிறைய பிரைவேட் ஆஸ்பத்திரியில காசு கொடுத்து கஷ்டப்பட்டு பிசியோதெரபி பண்ண முடியாம ஐயோ செலவாகுதுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் இந்த கட்டைக்கால் வைக்க முடியாம கால் இந்த முட்டிக்கு கீழே கட்டாயிருக்கு தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ செயற்கை கால் இதெல்லாம் வந்து ஃப்ரீயா பண்றாங்க அந்த ஆதிநாத் ட்ரஸ்ட்ல. மார்வாடிஸ் அவங்க வந்து பொதுமக்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு பொது சேவையா எடுத்து பண்றாங்க. பிசியோதெரபி பண்றாங்க. கால் இல்லாதவங்களுக்கு செயற்கை கால் பொருத்துறாங்க. அதுக்கப்புறம் கண்ணுக்கு பாக்குறாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ல அந்த இதுல போயிட்டு என்னோட கண்ணுக்கு நான் செக் பண்ண போகும்போது நான் பார்த்தேன். நிறைய ஏழை எளியவர்களுக்கு ட்ரெஸ்ட் மூலமா செயற்கை கால் பொருத்துறாங்க, பிசியோதெரபி பண்றாங்க. எனக்கு அப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அந்த நேரத்துல எங்க அம்மா மதுரையில பிசியோதெரபி பண்ண முடியாம கஷ்டப்பட்டாங்க. ஆனா எங்களால அவங்களை இங்க மதுரையில இருந்து இங்க கொண்டு வர முடியாம நான் விட்டுட்டேன். தயவுசெய்து உங்க வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்களுக்கு இந்த ஆதிநாத் ட்ரஸ்ட் இருக்கிறத கொஞ்சம் உபயோகப்படுத்தி அவங்களுக்கு செயற்கை காலா இருக்கட்டும், பிசியோதெரப்பியா இருக்கட்டும், அதை ஃப்ரீயா பண்ணுங்க. அங்க சாப்பாடு வசதி, தங்கும் வசதி எல்லாமே இலவசம். அதனால தயவுசெய்து உங்க வீட்டுக்கு அருகாமையில் யாராவது பெரியவங்க பிசியோதெரபி பண்ண முடியாம கஷ்டப்பட்டாங்கன்னா சென்னைக்கு வர சொல்லுங்க. நேரு ஸ்டேடியம் கிட்ட வந்து யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க ஆதிநாத் ட்ரஸ்ட் எங்க இருக்குன்னு கேட்டா அங்க பக்கத்திலேயே தான் இருக்கு. அந்த நேரு ஸ்டேடியம் பக்கத்துல சிக்னல் இருக்கும். சிக்னல்ல இருந்து 3வது லெப்ட் இல்ல அடுத்த லெப்ட் உள்ள நுழைஞ்ச உடனே 3வது ரைட்டு. நீங்க அங்க போய் யார்கிட்ட கேட்டான்னு சொல்லுவாங்க ஆதிநாத் ட்ரஸ்ட்னு. ஓகேவா? தயவுசெய்து வீட்டுல இருக்க பெரியவங்கள கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. ஓகேவா? அதாவது அவங்க இருக்கும்போது அந்த கஷ்டம் தெரியாது. ஐயோ அப்படின்னு நாங்க விட்டுட்டோம். ஏன்னா எங்க கிட்ட கடவுள் புண்ணியத்துல பணம் இல்ல. ஆமா, தயவுசெய்து நீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்களோ யாராவது பிசியோதெரபி பண்ண முடியாம கஷ்டப்பட்டாங்கன்னா அதை சொல்லி அனுப்புங்க. கால் இல்லாதவங்களுக்கு கால் செயற்கை கால் ஃப்ரீயா பண்ணி தர்றாங்க. அவங்க கால அளவு எவ்வளவோ அதை அளந்து வெளியில இருந்து வர வச்சு அதை பொருத்தி நொண்டி போறவங்கள நடக்க வச்சு அனுப்புறாங்க. நாங்களே நிறைய பார்த்திருக்கோம். நொண்டி போறாங்க இல்லையா, அவங்க திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நடந்து செயற்கை கால் பொருத்தி நடந்து வர அளவுக்கு அவங்க அழகா பண்றாங்க. அதனால எல்லாரும் உபயோகப்படுத்திக்கிங்க. ஏழை எளிய மக்களுக்கு சொல்லுங்க. ஓகேவா?